Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளாசிக் மேக்ஸ் கணித் பிரகாஷ் பார்ட் 2 புக்ல இருக்க 7th சாப்டர் ஏரியா பேஜ் நம்பர் 157ல இருக்க figure it out questions fully triangle based. So first question, find the area of the following triangles. So first triangle பாத்தீங்கன்னா base 4 cm and height 3 cm கொடுத்துறாங்க. அப்போ அதோட ஏரியா என்னவா இருக்கும்? half into base into height. half into base 4 cm and height 3 cm. கேன்சல் பண்ணீங்கன்னா 2 3s are 6. ஸோ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட்டை மறக்கக்கூடாது. இந்த சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால இதை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும் ஏரியான்னு வரும்போது. ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இங்க பேஸ் வந்து 5 சென்டிமீட்டர். இதை தான் நம்ம பேஸா எடுத்துக்கணும் இஎஃப், ஏன்னா அதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க விச் இஸ் 3.2 சென்டிமீட்டர். அதே ஃபார்முலா தான் half into base. பேஸ்ங்கிறது என்ன? EF. அதோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் which is 3.2 சென்டிமீட்டர். இப்போ 3.2 into 5 வந்து 16 divided by 2 which is 8. இப்போ 8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போ தேர்டா இன்னொரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதோட பேஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர். இங்க சைடு தான், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால இந்த சைடு தான் நமக்கு ஹைட்டாகவும் இருக்கும். ஸோ ஹாஃப் இன்டூ பேஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர். கேன்சல் பண்ணீங்கன்னா 3 2s are 6. ஸோ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சிம்பிள் ஏரியா கால்குலேட் பண்ற கொஸ்டின் இது. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் BY. இந்த ட்ரையாங்கிள்ல அதோட 4 மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 யூனிட்ஸ், 8 யூனிட்ஸ் அண்ட் 6 யூனிட்ஸ். யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு. இதோட ஆல்டிடியூட் வந்து BY. இது வந்து obtuse ட்ரையாங்கிள். ஓகே, அப்போ இதோட ஹைட் வந்து என்னவா இருக்கும்? இங்க இருந்து நம்ம இந்த பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி வர பெர்பெண்டிகுலர் லைனா ஜாயின் பண்ணா இதுதான் வந்து நம்மளோட ஹைட். ஸோ இதோட சைடு நம்ம கொடுக்கல, இந்த ஹைட் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 4ன்னு. இப்போ இந்த BYங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் பண்ணா நமக்கு ஏரியா கிடைக்கும். இப்போ பேஸை வந்து நம்ம பிசியா எடுத்தோம்னா அதோட ஹைட் நமக்கு தெரியும் 4ன்னு. அதனால நம்ம இதை பேஸா எடுத்துக்கலாம். ஹாஃப் இன்டூ பேஸ் 6 யூனிட்ஸ் அண்ட் ஹைட் 4 யூனிட்ஸ். இப்போ ஏரியா என்னவா இருக்கும்? 3 4s are 12. 12 யூனிட் ஸ்கொயர் தான், ஏன்னா இங்க யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் ஸ்கொயர் தான் ஏரியா. இப்போ ஏரியா தெரிஞ்சிச்சு. ஸோ எதை பேஸா வச்சாலுமே நமக்கு ஏரியா சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஏரியா வந்து 12 ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இப்போ பேஸ் வந்து நம்ம வேற எடுக்க போறோம். எதை எடுக்க போறோம்? இப்போ இதை பேஸா வச்சாதான் நமக்கு இந்த BYங்கிறது ஆல்டிடியூடா இருக்கும். அது ஆல்டிடியூட்னா ஹைட். அப்போ இந்த பேஸா எடுத்தோம்னா அதோட வேல்யூ என்ன? 8 இன்டூ ஹைட் நமக்கு தெரியாது BY. இப்போ இந்த BY நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா மற்ற வேல்யூஸ் நமக்கு தெரியும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4. இந்த 4 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வந்துரும். 12/4 equal to BY. இப்போ 4 டேபிள்ஸ்ல 4 3s are. அப்போ BY equal to 3 தான் ஆன்சர். ஸோ BY equal to 3 யூனிட்ஸ். ஏன்னா இது யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ BY equal to 3 யூனிட்ஸ்னு எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SUB given that it is an isosceles triangle. அப்போ isosceles triangleனா ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும். and SE is perpendicular to UB. இந்த லைன் வந்து SE, இந்த லைன் வந்து perpendicular to UB. UBக்கு perpendicular-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இங்க 90 டிகிரி இருக்கும். இப்போ இதுதான் ஹைட். இது UB வந்து பேஸ் எடுத்தோம்னா இது வந்து ஹைட்னு சொல்லலாம். and the area of SEB is 24 square units. SEB, இப்போ இந்த ஏரியா வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ டோட்டல் SUB ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் கொஸ்டின். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு SU அண்ட் SBங்கிறது ஈக்குவல். அண்ட் SC வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே காமனா இருக்கு. அண்ட் UE அண்ட் EBயுமே ஈக்குவல்.
இங்க UE அண்ட் EB எப்படி ஈக்குவல் சொல்றோம்னா எப்பவுமே ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல அதோட ஆல்டிடியூட் அதாவது இந்த ஹைட் வந்து எப்பவுமே இந்த பேஸை பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட்ங்கிறது என்னது? ஈக்குவலா பிரிக்கிறது. இப்போ இந்த ஈங்கிறது மிட் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ UE அண்ட் EB இந்த UBய E வந்து ஈக்குவலா பிரிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இது வந்து ஆல்டிடியூட்னு சொல்லிட்டாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ல ஆல்டிடியூட் அதாவது ஹைட் வந்து அதோட பேஸை ஈக்குவல் ஹாஃபா பிரிக்கும், பைசெக்ட் பண்ணும். அதனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே எப்படி வரும்னா ரைட் ஆங்கிள்டு கான்குவென்ட் ட்ரையாங்கிளா வரும். பிகாஸ் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல், இதுவுமே ஈக்குவல் அண்ட் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். ஸோ SSS கான்குவென்ட் ரூல் படி இது ரெண்டுமே கான்குவென்ட் ட்ரையாங்கிளா வரும். அண்ட் இங்க வந்து ரைட் ஆங்கிளா இருக்கிறதுனால கான்குவென்ட் ரைட் ஆங்கிளா இருக்கும். இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ இது ரெண்டுமே கான்குவென்ட் ட்ரையாங்கிளா இருக்கும் போது அதோட ஏரியாஸ் எப்படி இருக்கும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SEB இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவுமே சிமிலரா தான் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SUB இந்த ஏரியா ஆஃப் SUB ஓட ட்ரையாங்கிள் will be equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SEU. அப்போ இது ரெண்டுமே சேர்ந்தது, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே சேர்ந்தது தான் இந்த SUB. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SUB ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு ஏரியாஸையும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SEB அண்ட் SEU. ஒன்னு நமக்கு தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் SEB நமக்கு தெரியும் which is 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ அதுவுமே SEUமே சேமா தான் இருக்கும். அப்போ அதே 24 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஹோல் ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைக்கும் which is 48 ஸ்கொயர் யூனிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்கொயர் யூனிட்ஸ், 48 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா தான் இந்த SUB ட்ரையாங்கிளோட ஆன்சர். Fourth question, give a method to transform a rectangle into a triangle of equal area. ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ட்ரையாங்கிளா மாத்த போறோம். so that அந்த ரெக்டாங்கிளோட ஈக்குவல் ஏரியா நமக்கு கிடைக்கணும். அதுக்கு ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு பேஸ் அண்ட் ஹைட் நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இப்போ பேஸ் அண்ட் ஹைட் என்னன்னு நம்ம எடுத்துக்கலாம்னா இந்த ரெக்டாங்கிள்ல நம்ம இதை பேஸா எடுத்துக்கலாம். ஸோ ஏபிங்கிறது பேஸ் அண்ட் ஹைட் வந்து ஏரியா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் த ஹைட் டபுள் அண்ட் மார்க் த நியூ பாயிண்ட் E அப்படின்னா இந்த ஹைட்டை இதுதான் நம்ம ஹைட்டா எடுத்திருக்கோம். இப்போ இந்த ஹைட்டை நம்ம டபுள் பண்ணணும். ஸோ தட் AD ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டை நம்ம ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹைட்டை நம்ம டபுள் பண்ணோம்னா AD அண்ட் DE வந்து சேமா இருக்கணும். ஸோ ADயோட லென்த் வந்து இங்க DEயோட லென்த்தா இருக்கணும். அப்போ இந்த லென்த் வந்து இங்க டபுள் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த AD ஈக்குவல் டு DE இருக்க மாதிரி நம்ம டபுள் பண்ணணும் இந்த ஹைட்டை. இப்போ ஜாயின் த வெர்டெக்ஸ் E டு த பேஸ் கார்னர் B. இந்த புதுசா அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பேஸ்ல இருக்க இன்னொரு பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சா? இப்போ இந்த ட்ரையாங்கிளும் ABEன்னு வந்துச்சு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் வில் பி ஈக்குவல் டு த ஏரியா வந்து ஈக்குவல் டு த ரெக்டாங்கிள் ABCD. அது எப்படின்னா இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்டா? அதுல பேஸ் என்ன? AB அண்ட் ஹைட் வந்து ஏல இருந்து E வரைக்கும். ஸோ AE அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிப்போம்? ABCD. அப்போ இதோட லென்த் வந்து இது, பிரெத் வந்து இது. இப்போ லென்த் இன்டு பிரெத்னா லென்த் வந்து AB, பிரெத் வந்து AD. இப்போ AD ஈக்குவல் டு DEன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ AE மொத்தம் என்னவா இருக்கும்? AE ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ADல எழுதலாம். ஏன்னா ரெக்டாங்கிள்ல வந்து AEங்கிற பாயிண்டே இல்லை, அதனால நம்ம AD வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் AD. இந்த ADயை நம்ம டபுள் பண்றோம், இன்டூ 2 பண்ணாதான் நமக்கு இந்த AE கிடைக்குது இல்லையா இந்த செகண்ட் ஸ்டெப்ல. அப்போ AE ஈக்குவல் டு 2 டைம்ஸ் AD. இப்போ AEங்கிற இடத்துல நம்ம 2 AD சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஹாஃப் இன்டூ AB இன்டூ 2 AD. இப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? AB AD. ஃபைனலா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து AB இன்டூ ADன்னு வருதா? இங்க ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன வருது? AB இன்டூ AD. இப்போ ரெண்டுமே சேமா இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளா வந்துருச்சு. இப்படிதான் நம்ம ஈக்குவல் ஏரியாஸ் இருக்கு ஒரு ட்ரையாங்கிளை இந்த ரெக்டாங்கிள் இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதை இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இங்க நம்ம ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு பதில் நம்ம இந்த பேஸையும் டபுள் பண்ணலாம். இப்போ ஹைட்டை இதுவா வச்சுக்கிட்டு பேஸை வந்து இதே ஈக்குவல், இப்போ AB இருக்குன்னா அதை ABக்கு அதே லென்த்ல நம்ம டபுள் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணுவோம். அப்போ வர ட்ரையாங்கிளுமே நமக்கு சேம் ஏரியாவா தான் இருக்கும். நான் செகண்ட் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நம்ம இங்க ஹைட் டபுள் பண்ண மாதிரி
அங்க பேஸ டபுள் பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின் அதே மாதிரி தான். கிவ் அ மெத்தட் டு டிரான்ஸ்ஃபார்ம் அ ட்ரையாங்கிள் டு அ ரெக்டாங்கிள் ஆஃப் ஈக்குவல் ஏரியா. ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ரெக்டாங்கிளா மாத்தணும், பட் ஈக்குவல் ஏரியாவா இருக்கணும். நமக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து அதை என்க்ளோஸ் பண்ற ஒரு அவுட்டர் ரெக்டாங்கிளோட ஹாஃப் த ஏரியா இருக்கும். இப்போ ஈக்குவல் ஏரியா இருக்க மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரையணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், ஏபிசி. அதோட ஸ்டெப்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை வரைஞ்சு நான் அது கூடவே சொல்றேன். டேக் அ ட்ரையாங்கிள் ஏபிசி, draw the altitude corresponding to its base. இப்போ பிசியை நம்ம பேஸா எடுத்துட்டு அங்க இருந்து நம்ம ஹைட்டை வரைவோம். ஆல்டிடியூட்னா ஹைட். இப்போ ஏஹெச், இதை வந்து நம்ம ஏஹெச்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைண்ட் எக்ஸாக்ட் மிடில் ஆஃப் த ஏஹெச். இந்த ஏஹெச்ங்கிற ஹைட் இருக்கு இல்லையா, அதுல மிடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், எம்னு. இப்போ பிசிக்கு பேரலா எம் கிராஸ் பண்ணி போற மாதிரி. ஸோ ட்ரா அ பேரலல் லைன் த்ரூ எம் தட் இஸ் பேரலல் டு பிசி. இந்த பேஸ்க்கு பேரலா இருக்க மாதிரி ஒரு லைன் நம்ம வரைஞ்சிக்கிறோம், which passes through இந்த பாயிண்ட் எம். அந்த இந்த பாயிண்ட் எம் எப்படி வந்துச்சு? ஏஹெச்க்கு மிட் பாயிண்ட். இப்போ இந்த பேஸ்ல இருந்து பர்பண்டிகுலர் லைன் இங்க வந்து பர்பண்டிகுலரா இருக்க மாதிரி நம்ம இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணா இங்க வர லைன் வந்து PQ. இங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து PQ. அப்ப PQBCங்கிறது தான் நம்மளோட ரெக்டாங்கிள். PQBCங்கிறது நம்மளோட ரெக்டாங்கிள். அதோட ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? L into B. இப்போ Lங்கிறது BC அண்ட் லென்த் வந்து PB. PBன்னு சொல்லலாம். இப்போ லென்த்ங்கிறது இங்க 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 எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ HMன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிளோட ஹைட் கம்பேர் பண்ணும்போது யூஸ் ஆகும். HMன்னு எடுத்துக்கலாம். இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா பார்க்கணும்னா ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். பேஸ் வந்து பிசி அண்ட் ஹைட் என்ன? ஏஹெச். இப்போ இந்த ஹெச்எம் பாருங்க, இந்த ஹெச்எம்ங்கிறது என்ன? ஹாஃப் ஆஃப் ஏஹெச். ஏஹெச்ல பாதி தான் இந்த ஹெச்எம். ஸோ இந்த ஹெச்எம்க்கு பதில் நம்ம என்ன போடலாம்? பிசி இன்டூ ஹெச்எம்க்கு பதில் ஹாஃப் ஆஃப் ஏஹெச்னு போடலாமா? இப்போ பாருங்க, ரெக்டாங்கிளோட ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பிசி இன்டூ ஏஹெச். ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து ஹாஃப் இன்டூ பிசி இன்டூ ஏஹெச். அப்போ ரெண்டு ஏரியாவுமே நமக்கு சேமா வந்துருச்சு. ஸோ இப்படிதான் ஒரு ட்ரையாங்கிள்ல இருந்து ஈக்குவல் ஏரியாவில் ரெக்டாங்கிள் நம்ம வரைய முடியும். அண்ட் நம்ம போன சம்ல எப்படி பண்ணோம்? டபுள் பண்ணோம் ஹைட்டை, இல்லைன்னா பேஸை டபுள் பண்ணுவோம். இங்க வந்து ஹைட்டை ஹாஃபா பண்றோம். இந்த ஹைட்டை ஹாஃப் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறோம். அண்ட் அங்க பேஸையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி இங்க பேஸையும் நம்ம ஹாஃப் பண்ணிக்கலாம். இங்க என்ன பண்ணிருக்கலாம்? பேஸ்ல வந்து நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இப்படியும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைஞ்சிருக்கலாம். ஹைட் அப்படியே வச்சுட்டு இப்படியும் ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கலாம். அப்பவுமே நமக்கு சேம் ஏரியா வந்திருக்கும். அது வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு. சிக்ஸ்த் கொஸ்டின், ABCD BCEF. ABCDங்கிறது ஒரு ஸ்கொயர் அண்ட் BCEF அண்ட் BFGH இது எல்லாமே ஒரு ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ்னு சொல்றாங்க. அப்ப இதோட சைஸ் எல்லாமே ஈக்குவல் ஐடென்டிக்கலா இருக்கு. இஃப் த ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன் இஸ் 49. ரெட் ரீஜன் இங்க வந்து புக்ல ரெட்டா இருக்கிறது நான் இங்க ஷேட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதோட ஏரியா வந்து 49 ஸ்கொயர் யூனிட்ஸ். தென் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜன்? அப்போ இந்த ப்ளூ ரீஜனோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஸ்கொயரோட டயகனல் கிடையாது, இது இங்க ஜாயின் ஆகுது. இப்போ இந்த ஏரியாஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதோட ஹைட் வந்து இந்த சைடோட டபுள் த சைடா தான் இருக்கும் அண்ட் பேஸ் வந்து ஒரு சைடோட லென்த்தா தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் ரெட் ரீஜன், ரெட் கலர் ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் இன்டூ பேஸ் வந்து ஒரு சைடு வந்து நம்ம எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சைடு வந்து நமக்கு கொடுக்கல, ஸோ எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எஸ் இன்டூ ஹைட் என்னவா இருக்கு? டபுள் த சைடு, அப்போ 2s. இது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஹைட் வந்து ரெண்டு சைடை ஆட் பண்ணதான் இருக்கு. ஸோ டபுள் த சைட், ஸோ 2 into s. இப்போ இதுல கேன்சல் ஆச்சுன்னா s ஸ்கொயர் வருமா? இப்போ ஏரியா ஆஃப் ரெட் ட்ரையாங்கிளோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, which is 49 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த s ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. அப்போ s ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 which is 7. இப்போ இந்த சைடோட வேல்யூ என்ன? 7 யூனிட்ஸ். இப்போ இதோட சைட் தான் கண்டுபிடிச்சோம். நமக்கு क्वेश्चन என்ன? வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜன்? இந்த ப்ளூ ரீஜனை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியா ஆஃப் ப்ளூ ரீஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஸ்கொயர் வந்து
சைட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு 7. அப்போ இந்த சைடோட லென்த் 7னா அப்போ இந்த ஸ்கொயரோட ஏரியா என்னவா இருக்கும்? 7 × 7 49. அப்போ இந்த ரெட் ரீஜனோட ஏரியாவும் இந்த ஸ்கொயரோட ஏரியாவும் ரெண்டுமே சேம்னு இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ளூ ரீஜன் தான் நமக்கு கேக்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, ப்ளூ ரீஜன் வந்து ஒரு ட்ரையாங்கிள், அதோட இந்த சைடு வந்து எஸ், அது வந்து 7 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து எங்க கட் ஆகுது? ஒருவேளை மிட் பாயிண்ட கட் ஆச்சுன்னா இது S/2ன்னு சொல்லலாம், இல்லைன்னா அது வேற வேல்யூவா இருக்கும். இது மிட் பாயிண்ட்ல தான் கட் ஆகுதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, இப்போ இங்க இருந்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்க DCH. இப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இங்க வந்து ரைட் ஆங்கிள். இப்போ இங்க வந்து எஸ் சைடு அண்ட் இங்க வந்து டபுள் தி சைடு, இங்க ஒரு எஸ் இங்க ஒரு எஸ். அப்போ இங்க இருந்து இந்த டபுள் எஸ்ங்கிற ஹைட்ட இந்த எஸ்ங்கிற சைடுக்குள்ள அவங்க ஹாரிசான்டலா இப்படி கிராஸ் பண்ணணும். இப்போ ஈக்குவல் அமௌண்ட் தான் கிராஸ் பண்றாங்க. இந்த லைன் எங்க கட் ஆகுது? இந்த டபுள் எஸ் லென்த் இருக்க மிட் பாயிண்ட்ல தான் கட் ஆகுது. அப்போ இது இங்க இருந்து இந்த ஒரு ஆங்கிள் லைன் ஏறும்போது இங்க இருந்து பாதி தூரம் போகும் அண்ட் இங்க இருந்து பாதி தூரம் போயிருக்கும். ஓ இங்க பாதியில கரெக்டா நிக்குது. ஸோ இந்த எஸ்ங்கிற ஏரியாவை பாதி தூரம் கட் பண்ணுதுன்னா அப்போ இது மிட் பாயிண்ட், இதுல ஹாஃப் தூரம் தான் இது ஏறி இருக்கும். அண்ட் அதே இங்க எஸ்ங்கிற இந்த லென்த்தை வந்து இன்னொரு எஸ் அவங்க கிராஸ் பண்ணணும் இங்க இருந்து இது வரைக்கும். இப்போ மீதி இருக்க லென்த்தை இங்க கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டா ஹாஃப்ல தான் இங்க கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா எஸ்ன்னு இந்த லென்த் வந்து கரெக்டா ஹாஃப்ல கட் ஆகுது. இங்க இருந்து இந்த லென்த் எப்படி கிராஸா கட் ஆகணும்னா பாதி தூரத்துல கரெக்டா ஹாஃப் ஆஃப் இந்த சைட்ல தான் அது மிட் பாயிண்ட்ல கட் ஆகும். இது வந்து நம்ம லாஜிக்கா புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம போட்டுடலாம். இப்போ ஏரியா ஆஃப் ப்ளூ ரீஜன் என்னன்னு பார்க்கலாமா? ஏரியா ஆஃப் ப்ளூ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். இதுல பேஸ் வந்து S/2 அண்ட் ஹைட்டை S எடுத்துக்கிறோம். பேஸ் S/2 அண்ட் ஹைட் S. அப்போ S ஸ்கொயர் divided by 2 into 2 4. S square divided by 4. S square ஓட வேல்யூ என்ன? 49. அப்போ 49 divided by 4 பண்ணீங்கன்னா 12.25 square units தான் அந்த ப்ளூ ரீஜனோட ப்ளூ ட்ரையாங்கிளோட ஏரியா. In another version of this figure, the total area enclosed by the blue and red region is 180. இப்போ இங்க முன்னாடி சொன்ன அந்த வேல்யூஸ்லாம் நம்ம மறந்துடணும். இந்த ப்ளூ அண்ட் ரெட் ரீஜன் இது ஃபுல்லாவே சேர்த்து ஒரு ஏரியா கொடுத்திருக்காங்க which is 180 square units. Then what is the area of each square? அப்போ ஸ்கொயரோட ஏரியாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ளூ ரீஜனோட ஏரியா நம்ம பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம், S square divided by 4ன்னு வந்துச்சு. அதே மாதிரி ரெட் ரீஜன் பார்க்கும்போது S squareன்னு வந்துச்சு. ஸோ S square அண்ட் ரெட் ரீஜன் வந்து 49 கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம S square equal to 49 S equal to 7ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ரெட் ரீஜன் வந்து S squareன்னு வந்துச்சு. அண்ட் ஏரியா ஆஃப் திஸ் ப்ளூ ரீஜன் மட்டும் பாத்தீங்கன்னா S square by 4ன்னு வந்துச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா S square plus 4S square divided by 4. அப்போ 5S square divided by 4 வரும். இப்போ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ப்ளூ ரீஜன் அண்ட் ரெட் ரீஜன் ரெண்டுமே சேர்ந்த ஏரியா. அது வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 180 ஸ்கொயர் யூனிட். ஸோ ஈக்குவல் டு 180 நம்ம போட்டுக்கலாம். இப்போ S square equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். 180 கீழே இருக்க இந்த டினாமினேட்டர்ல இருக்க 4 நம்ம மேல கொண்டு போனோம் into 4 அண்ட் இந்த 5 வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வரணும். அப்போ S ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும் 144 வரும். அப்போ S ஸ்கொயருங்கிறது என்ன? அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சைடு இன்டு சைடு. இப்போ S ஸ்கொயர் தான் இந்த ஸ்கொயரோட ஏரியா. இங்க டோட்டல் ஸ்கொயரோட ஏரியா கேட்கல, ஈச் ஸ்கொயரோட ஏரியா தான் கேட்கறாங்க. அப்போ நம்ம இந்த ஒரு ஸ்கொயரோட ஏரியா சொன்னாலே போதும் which is S square, that is 144 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ இதோட சைடு என்னவா இருக்கும்? சைடு ஈக்குவல் டு ஸ்கொயர் root of 144 which is 12. இது நம்ம கேட்கல, இருந்தாலும் நீங்க வந்து போன கொஸ்டின்ல வந்து சைடு வந்து 7ன்னு கண்டுபிடிச்சோம். ஆனா இந்த சைடு வந்து 12 வருது பாருங்க. இன் another version கொஸ்டின்ல சொன்னாங்களே அதுக்கு இதான் அர்த்தம். அது வந்து நம்ம போன கொஸ்டின்ல இருந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கவே கூடாது. நம்ம ஜென்ரலா எடுத்தோம் இல்லையா, இந்த S square by 4S வந்து நம்ம வேல்யூஸ் எடுக்கல, பட் நம்ம காமனா Sன்னு எடுத்துருக்கோம். இது நம்ம எடுத்துக்கலாம், பட் அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்துக்கூடாது. அதனாலதான் அது another version of question சொல்லியிருக்காங்க.
ஸோ அங்க இருக்க 7 இங்க வராது சைடு. ஸோ இங்க வந்து சைடோட வேல்யூ 12. அண்ட் இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் which is 144 square units. Seventh question, if m and n are the midpoints of xy and xz, xy and xz னா இந்த ட்ரையாங்கிள்ல இருக்க ரெண்டு சைட்ஸ்ல midpoint எடுத்துக்கிறாங்க m and n and அதை ஜாயின் பண்றாங்க. What fraction of the area of xyz, இந்த xyzல what fraction is the area of xmn, இந்த xmnங்கிற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எவ்வளவு ஃபிராக்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நமக்கு மிட் பாயிண்ட் தியரம் தெரியணும். மிட் பாயிண்ட் தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா midpoint theoremல என்ன சொல்லிருக்காங்கன்னா a line joining the midpoints of two sides of the triangle, ஒரு ட்ரையாங்கிளுக்கு two sides இருக்குமா, அதுல midpoint எடுத்து அந்த லைனை நம்ம ஜாயின் பண்றோம். ஸோ அந்த லைன் செக்மெண்ட் will be parallel to the third side. தேர்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு லைன்ல இருக்க மிட் பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்றோம். அண்ட் தேர்ட் சைடு வந்து இதுக்கு வந்து இந்த லைன் பேரலா இருக்கும். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, ஸோ mn is parallel to yz. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த லென்த் வந்து mn ஓட லென்த் will be half of the yz, exactly half of the third side வந்து இந்த mn இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ third side என்ன yz, அதுல half தான் mn. so half of yz equal to mn. இது வந்து midpoint theorem and இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம இங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஜாயின் ny அப்படின்னு ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க. இப்ப n and y நம்ம ஜாயின் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க xyz, இதுல என்னங்கிறது xyz ஓட சைடா மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் வச்சு ஒரு ட்ரையாங்கிளை நம்ம இப்படி ஹாஃபா பிரிச்சோம்னா அது ரெண்டு சைடுமே நம்ம ஈக்குவல் ஏரியாஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ ப்ரீவியஸா ட்ரையாங்கிளோட இன்ட்ரடக்ஷன் வீடியோல நான் சொல்லியிருக்கேன் ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஹாஃபா பிரிக்கிறோம். ஸோ தட் இந்த தேர்ட் சைட்ல வந்து மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்றோம். அப்போ இந்த சைடு இருக்க ஏரியாவும் இந்த சைடு இருக்க ஏரியாவும் ஈக்குவல் ஏரியாஸா இருக்கும் அப்படின்னு படிச்சுப்போம். இப்ப ஈக்குவல் ஏரியாஸ்னா எப்படி நம்ம பிரிக்கிறோம், இந்த ஹோல் ட்ரையாங்கிள்ல ஹாஃபா பிரிக்கிறோம், அப்பதான் ஈக்குவல் ஏரியாஸ் வரும். அப்போ இந்த டோட்டல் ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கம்பேர் பண்ணனா எப்படி இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் வந்து ஹாஃப் த ஏரியா ஆஃப் த டோட்டல் ட்ரையாங்கிள்னு சொல்லலாமா, அதுதான் நம்ம இங்க சொல்ல போறோம். இப்போ ny நம்ம ஜாயின் பண்ண பிறகு xny ட்ரையாங்கிள் வந்து half of இந்த ஹோல் ட்ரையாங்கிள், இந்த xyzங்கிற ஹோல் ட்ரையாங்கிள்ல எக்ஸாக்ட் ஹாஃபா பிரியுது. பிகாஸ் நம்ம இங்க மிட் பாயிண்ட்ல ஜாயின் பண்ணி பிரிக்கிறோம். அப்போ ஈக்குவல் ஏரியாஸ், அந்த எக்ஸாக்ட் ஹாஃபா பிரிக்கிறதுனால ஈக்குவல் ஏரியாஸ் வருது. ஸோ இந்த டோட்டல் ட்ரையாங்கிள்ல இருந்து xnyங்கிற இந்த ட்ரையாங்கிள் மட்டும் half of ட்ரையாங்கிள் xyz, half of xyz வந்து xny. ஸோ இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுதா எப்படி வந்துச்சுன்னு. இப்போ xmn தானே நமக்கு கேக்குறாங்க. இப்போ xny பாருங்க, xnyல வந்து m வந்து மிட் பாயிண்ட், xy வந்து xy ஓட மிட் பாயிண்ட் வந்து m. ஸோ அங்க ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த ட்ரையாங்கிள் xny ஹாஃபா பிரிக்கிறாங்க இந்த மிட் பாயிண்ட். அப்ப xmn ஓட ஏரியா mny ஓட ஏரியா ஈக்குவலா இருக்கும். அதாவது xnyங்கிற இந்த டோட்டல் ட்ரையாங்கிள ஹாஃபா பிரிக்குது இந்த லைன். அப்போ xmn ஓட ஏரியா என்னவா இருக்கும், half of the xny இருக்கும். so half of xny will be equal to triangle xmn. இந்த xmn வந்து half of triangle xny இருக்கும். இப்போ நமக்கு triangle xmn எவ்வளவுன்னு தெரியணும், அதோட ஃபிராக்ஷன்ஸ் தான் டோட்டல் ட்ரையாங்கிள் இருந்து. இப்போ ட்ரையாங்கிள் xmn வந்து என்னன்னு எழுதிருக்காங்க, half of xny எழுதிருக்காங்க, half of triangle xny. and இந்த half of triangle xny என்னது, இந்த ஈக்குவேஷன்ல half of triangle xyz. இப்போ டோட்டல் ட்ரையாங்கிள் இருந்து தான் இந்த xmn எவ்வளோ ஏரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்க xnyயோட கம்பேர் பண்ணக்கூடாது, xyz தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா இதுதான் டோட்டல் ட்ரையாங்கிள். இப்போ இந்த xny in terms of xyz எழுதிட்டோமா, இப்போ half into half எவ்வளோ, 1/4 triangle xyz. so triangle xmn வந்து 1/4 of triangle xyz. அவங்க என்ன கேக்குறாங்க, fraction தான் கேக்குறாங்க. அப்போ triangle xmn is 1/4 of triangle xyz. இதுதான் answer. so question என்ன, what is the fraction of the area of xyz in the area of xmn கேக்குறாங்க. so xyzல 1/4 of xyz தான் triangle xmn இருக்கு. Eighth question, Gopal needs to carry water from river. இங்க வந்து river இருக்கு, riverல இருந்து கோபால் வந்து
வாட்டர் டேங்க்கு தண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ வாட்டர் டேங்க் வந்து இங்க இருக்கு. அங்கேயே புக்கில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் வச்சு. ரிவருக்கும் நம்ம இங்க வச்சுக்கலாம். இப்போ ஹி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ முதல்ல தண்ணி எடுக்கணும், அதனால ரிவருக்கு தான் போகணும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஷார்டஸ்ட் பாத் ஹி கேன் டேக் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டு த ரிவர் அண்ட் தென் டு த வாட்டர் டேங்க். டு த ரிவர் அண்ட் தென் டு த வாட்டர் டேங்க்னா ஃபர்ஸ்ட் இப்படி போகணும், நெக்ஸ்ட் இப்படி போகணும். அது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ரெயிட் லைனா டைரக்டா நம்ம போனாலே அது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் வாட்டர் டேங்க் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறமா இதையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டா வீட்டுக்கும் வந்துடலாம். அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதுதான் வந்து ஷார்டஸ்ட் பாத். ரஃப்லி ரீக்ரியேட் த மேப் இன் யூர் நோட்புக் அண்ட் ட்ரேஸ் த ஷார்டஸ்ட் பாத். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சு இதை ட்ரேஸ் பண்ண சொல்றாங்க, எது ஷார்டஸ்ட் பாத்னு. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சாலே போதும், அவ்வளவுதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.